பிரான்சின் 2026ஆம் ஆண்டிற்கான நிதிச் சட்டத்தின் வரைவு தற்போது புதிய நிதியமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பேய்ரூவினால் முன்வைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் அரசு செலவினங்களை குறைப்பதற்கான பல நடவடிக்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக பாடசாலை மாணவர்களின் பெற்றோருக்கு வழங்கப்பட்ட வரி குறைப்புகளை நீக்கும் யோசனை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நாடு முழுவதும் கல்லூரி மற்றும் உயர்நிலை பாடசாலைகளில் உள்ள மாணவர்களின் பெற்றோர் வரி கழிவை பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஆண்டுக்கு ஒரு கல்லூரி மாணவருக்காக 61 யூரோ, லீசே மாணவருக்காக 153 யூரோ, மேலும் உயர்கல்வி மாணவருக்காக 183 யூரோ என்ற அளவில் உள்ளது. இந்த சலுகை அனைத்தும் வருவாய் நிலை பெற்றவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு இதன் மூலம் 2.45 மில்லியன் பெற்றோர்கள் சுமார் 450 மில்லியன் யூரோவை சேமித்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போது இந்த வரி குறைப்பு அதிக வருமானம் கொண்ட குடும்பங்களிடமே அதிகமாக செல்கிறது. இதை நீக்குவதால் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நேரடி உதவித்தொகையாக வழங்க முடியும். எனவே வரிச் சலுகைகளை நீக்கி குறைந்த வருமான குடும்பங்களுக்கு நேரடி உதவித்தொகை வழங்க வேண்டும் என பரிந்துரைக்கிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் 2026ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்படும் வருமான அறிவிப்புகளுக்கு இது நடைமுறைக்கு வரும். உயர்கல்வி மாணவர்களுக்கான வரிச்சலுகைகள் தற்போது பரிசீலனையில் இல்லை என்றாலும் ஜனாதிபதி மேக்ரோனின் கட்சியினருள் சிலர் அந்த சலுகைகளையும் நீக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர்.